என்ன தாத்தா, காஃபி சாப்பிடலான்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி அமைதியா உட்காந்துருக்கீங்க? இந்த பாரு சித்தார்த், கொள்ளு பேரனையோ கொள்ளு பேத்தியையோ கையில் எடுத்து கொஞ்சுறதுங்கிறது ஒரு அபூர்வமான விஷயம். அது எனக்கும் அஞ்சலிக்கும் நடந்துடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டோம். பரவாயில்ல, பொம்மி புழைச்சு வந்துட்டாளே, இப்ப அந்த சந்தோஷமே போதும். சித்தார்த், எதுக்குப்பா இப்படி ஒரு நாடகம், அதுவும் எங்க கிட்ட? அது அது தாத்தா, அது வந்து நான் எதுக்கு மேல மேல பொய் சொல்ல முயற்சி பண்ணாத. நாங்க எல்லாரும் பொம்மி மேலையும் உண்மையிலையும் ரொம்ப பெரிய பற்றுதல் வச்சிருக்கோம். இப்படி நீங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்து எங்க எல்லாரையும் ஏமாத்துனீங்கன்னு தெரிஞ்சா நான் தாங்கிக்கிட்டேன். ஆனா அஞ்சலை எல்லாம் ரொம்ப மனசை விட்டுருவாப்பா. அதனால தான் அப்படி ஒரு பொய்ய சொல்லி உன்னை காப்பாத்தி கூட்டு வந்தேன். சரி, இப்போவாது சொல்லு, என்னாச்சு? தாத்தா, அன்னைக்கு பொம்மிக்கு உடம்பு சரியில்லாம வாந்தி வந்திருக்கு. ஆனா வந்த டாக்டர் எதுக்காக அப்படி ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னு எங்களுக்கும் தெரியல தாத்தா. அவங்க சொன்ன மறு நிமிஷமே நீங்களாம் அவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க. அத பார்த்ததும் எனக்கு ரொம்ப குற்ற உணர்வு ஆயிடுச்சு. அது இல்லைன்னு நிரூபிக்கணும்னா பொம்மியை டெஸ்ட் எடுத்து மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்கி தான் நிரூபிக்கணும். அதுக்குள்ள என்னென்னவோ நடந்து முடிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம விஷயம் பொய்யினாலும் உங்களோட சந்தோஷம் எனக்கும் பொம்மிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்ச நாள் நீங்க சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைச்சோம். கடைசியில எல்லாமே விபரீதமா முடிஞ்சிருச்சு தாத்தா. அப்ப நீயும் பொம்மியும் நல்ல விதமா வாழலையா? சொல்லுப்பா. புரியுதுப்பா. திரும்ப திரும்ப பொய் சொல்ல வேணான்னு அமைதியா இருக்க, அதானே? தாத்தா, பொய் இல்ல தாத்தா. இப்ப நான் நிஜத்தை சொல்றேன். நான் நெருங்கி போய் நேசிச்ச என் அம்மா என்னை விட்டுட்டு திரும்ப முடியாத தூரத்துக்கு போயிட்டாங்க. மீராவுக்கும் அதே தான் நடந்துச்சு. இப்ப பொம்மிக்கும் அது நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு தாத்தா. அதனாலதான் என்னோட உணர்ச்சிகளை நான் மறைச்சுக்கிட்டு நான் இப்படி அமைதியா இருந்தேன். ஆனா அது எல்லாத்தையும் மீறி பொம்மி தன்னோட அன்பால என்ன ஜெயிச்சிட்டா தாத்தா. அவளுக்காக தான் அந்த தங்க கொலுசை வாங்கிக்கிட்டு நான் ஆசையா வந்தேன். அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டு நாம சொன்ன பொய்யை நிஜமாக்கணும்னு நான் பேசலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல. நான் அதை சொல்ல நினைச்சதுக்கே பொம்மி இப்படி வந்து படுத்திருக்கா. என்னோட வாழ்க்கை ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை தாத்தா. நான் யாரையும் நேசிக்க கூடாது, நான் யாரையும் நெருங்க கூடாது. கிருஷ்ணவேணி எங்க இருக்கா? அவங்க கோவிலுக்கு போயிருக்காங்க தாத்தா. இப்ப வந்துருவாங்க. அத்தை, அத்தை, உடனே வாங்க அத்தை. என்னம்மா, என்னாச்சு? ஒரு நிமிஷம் வாங்க. பொம்மி, இது யாரு தெரியுதா உனக்கு? எங்க அம்மா. கிருஷ்ணவேணி எங்க 3 பேரையுமே யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டாமா. சித்தார்த்த பார்த்து யாருன்னு கேட்கலாமா? உன்னை மட்டும்தான் பொம்மிக்கு தெரியுது. ஏய் பொம்மி, என்ன இதெல்லாம்? மாப்பிள்ளை பார்த்தா யாருன்னு கேட்ட? ஏய், என்னடி இதெல்லாம்? மாப்பிள்ளை உனக்கு தெரியலையா? சித்தார்த் தம்பியை பார்த்தா யாருன்னு கேட்ட? ஏன் அப்படி கேட்ட? எதுக்கடி அப்படி கேட்ட? சொல்லு. மேடம், என்னாச்சு? சிஸ்டர், இங்க யாரையுமே அன்னைக்கு அடையாளம் தெரியல. என்னன்னு கொஞ்சம் பாருங்க. சரி சரி, நான் டாக்டர்கிட்ட சொல்றேன். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. வாங்க.
சிஸ்டர், நியூராலஜிஸ்டுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் வர சொல்லுங்க. கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே டாக்டர். வணக்கம் டாக்டர். வாங்க. வணக்கம் டாக்டர். வீட்டில் இருக்கிறவங்களும் அந்த நிஜத்தை டைஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் நிஜம். இப்போதைக்கு அவங்கள இதை யோசி அதை யோசின்னு வற்புறுத்தாம அவங்க போக்கிலேயே விடுறது தான் கரெக்டா இருக்கும். ஃபோர்ஸா எதுவும் பண்ண வேண்டாம். சரிங்க டாக்டர். புரியுது டாக்டர். அவங்க உடம்பு கண்டிஷன் சரியா இருக்கிறதுனால அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டேன். அதனால நீங்க அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. மற்ற ப்ரொசீஜர் எல்லாம் நர்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? சரி, நான் சில விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சின்னதா தியான பயிற்சி, நல்ல மியூசிக் கேட்க வைக்கிறது, பிடிச்ச இடங்களுக்கு கூட்டிட்டு போறதுன்னு முயற்சி பண்ணுங்க. சரியா? சரிங்க டாக்டர். சித்தார்த், டாக்டர் பாத்தியே என்னப்பா சொன்னாங்க? தம்பி, என்ன மன்னிச்சிடுங்க தம்பி. என்னங்க ஆண்டி இதெல்லாம்? நீங்க எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? இல்லப்பா, பொம்மிக்காக நீங்க இவ்ளோ பாடுபடுறீங்க. ஆனா அவ உங்களையே தெரியாதுன்னு சொல்லிட்டாளே, அதான் எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. என்னம்மா நீ? அவ இன்னைக்கு பிழைச்சதே பெரிய விஷயம். இன்னைக்கு அவ நல்லா இருக்காங்கிறதே எங்க மனசுக்கு அவ்வளவு திருப்தியா இருக்கு. பார்க்கலாம், டாக்டர் சொன்ன விஷயங்களை நாம முயற்சி பண்ணி பார்க்கலாம். நான் இந்த நேரத்துல ஒன்னு சொல்லுவேன், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. பொம்மிக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அவளுக்காக வேண்டின கோயிலுக்கெல்லாம் போய் வேண்டுதலை நிறைவேத்தினா ஒருவேளை பழையபடி பொம்மி நல்லபடி ஆயிடுவான்னு எனக்கு தோணுது. அதனால கோயிலுக்கெல்லாம் போய் அந்த வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றிட்டு வந்துடுறேன். ஏன் வேணி? இல்ல, நான் அவ பக்கத்திலே இருந்தா அவ அம்மா அம்மான்னு என்னையே சுத்தி சுத்தி வருவா. நான் பக்கத்துல இல்லன்னாதான் அவ புது சூழ்நிலைக்கு பழகுவா. அப்படி பழகுனாதான் பழைய நினைவுகளை கொண்டு வர முயற்சி பண்ண முடியும். தேவைப்பட்டா நீங்க ஊருக்கு கூட கூட்டிட்டு போங்க. நான் வர்றதுக்கு 1 வாரமோ இல்ல 10 நாளோ ஆகும். இல்லம்மா வேணி, நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்கப்பா. அடடடடா, இத்தனை பேர்ல யாருக்காவது அந்த மாலை கழுத்துல விழுந்துச்சா? இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமா இருக்குன்னு தெரியுதுமா? அடடா, சாட்சாத் அந்த மதுரை மீனாட்சியை பாக்குற மாதிரியே இருக்கே. நீ புதுப்பிறவி எடுத்து நல்லபடியா இந்த வீட்டுக்கு வந்திருக்க. என்னது இது? இந்த பெரியவரு புது பிறவி அது இதுன்னு எதோ உளறாரு. பாத்தீங்களா அத்தை? எப்படிதான் இவளுக்கு மட்டும் நல்லது நடக்குதுன்னே தெரியல. என்னால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. ஏய் தமிழா, என்னாச்சு? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல அத்தை. சரி வா.
அவனுக்கு இந்த அவமானம்லாம் தேவைதான். பொம்மி பொம்மின்னு தாங்கினால. சரி சரி வளரு. பொம்மி ரொம்ப டயர்டா இருப்பா, மேல கூட்டிட்டு போ. போக போக அவ எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா. அவளை ரொம்ப பிரஷர் பண்ண வேண்டாம். பொம்மி போய் ரெஸ்ட் எடுமா. பொம்மி, ஒரு ரூம் மேலதான் இருக்கு, வா பொம்மி போலாம். ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். என் அம்மா இப்ப வந்துருவாங்கல்ல? அவங்க கண்டிப்பா வந்துருவாங்கம்மா. நீ மாடிக்கு போ. வா. அவங்க கோவிச்சிட்டதுக்கு அப்புறம் அதை எப்படா சரி செய்யறதுன்னு தெரியாம நடுக்காட்டுல நின்னு தவிக்கிற மாதிரி இருக்கு ஒரு நிலைமை. எனக்கு இதெல்லாம் வேணும் தாத்தா. என்னப்பா? பின்ன என்ன தாத்தா, பொம்மியை நான் கொஞ்ச நஞ்சமா படுத்து எடுத்திருக்கேன். அவ என்ன ஒரே ஒரு தடவை யாரும் தெரியலன்னு சொன்னதுக்கு எனக்கு இப்படி வலிக்குது. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் அவளை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பேன். நான் அவளை எப்பவுமே ஒரு பதட்டத்திலேயே வச்சிருந்தேன் தாத்தா. இந்த குழந்தை விஷயம் வரைக்கும் அவன் மனசை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். அதனாலதான் கடவுளா பார்த்து எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்காரோன்னு தோணுது. என்ன தாத்தா நீங்க சிரிக்கிறீங்க? இல்ல, கடவுளுக்கு வேற வேலையே இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு பார்த்து உனக்கு தண்டனை கொடுக்கறதுதான் ஒரு வேலையா? பாரு, உன் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் மூலமா உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தினால நீ ஒரு சில விஷயங்களை நல்ல விதமாவோ கெட்ட விதமாவோ உணர்ந்துப்ப. செஞ்ச தப்ப தப்புன்னு உணர்றவங்க எல்லாருமே கடவுள் தான். அப்படி பார்த்தா இப்ப இத தப்புன்னு உணர்ற நீயும் கடவுள் தானே? ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கும் போது எதுவும் தெரியாம தான் இந்த உலகத்துக்கு வராங்க. ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க கிட்ட பேசுற விஷயங்கள்னால அவங்க மனசுக்குள்ள இருக்கிற டேப்புல தன்னை சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களும் சேர்ந்து பதியும். அப்படி பொம்மி மனசுல பதிஞ்ச விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. அவ மனசுல இருக்கிற டேப் ரெக்கார்டர் காலி ஆயிடுச்சு. இனி நீ புதுசா என்னவெல்லாம் பதிய வைக்கிறியோ அதுதான் பதியும். அவ எப்படி புது பொம்மியா மாறி நிக்கிறாளோ அதே மாதிரி நீயும் புது சித்தார்த்தா மாற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால பழச பூரா அழிச்சிட்டு இந்த நிமிஷத்துல இருந்து நீ அவகிட்ட நல்லபடியா நடந்துக்கப்பா. நீ அவகிட்ட நெகட்டிவா நடந்ததோ இல்ல நீ அவளை விட்டு ஒதுங்கி இருந்ததோ இது எதுவுமே அவளுக்கு தெரிய வேணாம். அந்த இடைவெளியை இட்டு நிரப்ப ஒரு சந்தர்ப்பமா இதை நினைச்சுக்கிட்டு நீ நடந்துக்கோ. கண்டிப்பா தாத்தா. அப்புறம் ஒரு விஷயம்பா, இந்த நேரத்துல கிருஷ்ணவேணி கோவிலுக்கு போனது ஒரு விதத்துல நல்லதா போச்சு. இல்லன்னா அம்மா அம்மான்னு பொம்மி அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்திருப்பா. அவ இடத்துல இருந்து நீ பொம்மிக்கு அம்மாவுக்கு அம்மாவா புருஷனுக்கு புருஷனா நடந்துக்கணும். என்ன சரியா? சரிங்க தாத்தா. பாருப்பா, ஒரு பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு சாம தான பேர தண்டம்னு எல்லாத்தையும் கையில் எடுக்கிறதுல தப்பே இல்ல. சகட்டு மெனிக்கு பொய் கூட சொல்ல வேண்டியது வரும். தாத்தா பொய்யா? நான் எப்படி? ஆமாம்பா, இனிமே அவ உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிப்பா. அந்த கேள்விகளுக்கெல்லாம் நீ உண்மையான பதில சொல்லன்னு வெய்ய, அவ உன்னை விட்டு விலகிடுவா. அதனால பொய் சொல்லித்தான் அவளை உம்பக்க. அவளுக்கு பழைய ஞாபகம் வந்தா தேவையில்லாம நம்ம விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைச்சுக்கிட்டு இல்லாத தொல்லையெல்லாம் பண்ணுவா. வாமா பொம்மி, வா வா வா. குட் மார்னிங் அண்ணி. குட் மார்னிங் பொம்மி. இன்னும் என்ன அம்மாவை காணோம்?
பொம்மி சித்தார்த் உனக்காக ஸ்பெஷலா. தாத்தா என்னடா தாத்தா, அதிரசங்கிற பேரை சொல்லாதீங்க. அவளா சொல்லிட்டா அவளுக்கு ஞாபகம் திரும்ப வந்துருச்சுன்னு அர்த்தம். புரியுதா? ஓ அப்படியா? சாரிப்பா சாரி. போ. போச்சு போச்சு, பொம்மிக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சு போல இருக்கத்த. எப்படி சிரிக்கிற பாருங்க. சரி பேச வரேன். எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். இங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போனதுல இருந்து டயட் எல்லாமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டேப்லெட்ஸ் எல்லாம் மாத்தி கொடுக்கறேன். சரியா? யா. டாக்டர், எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனை எப்போ சரியாகும் டாக்டர்? உங்க கேள்வியே தப்பா இருக்கம்மா. இது முதல்ல வியாதி இல்ல, இத பிரச்சனைன்னு நினைக்கிறதே தப்பு. இது ஒரு சகஜமான விஷயம்மா. எப்படி டாக்டர் இத சகஜமான விஷயம்னு சொல்றீங்க? என்ன சுத்தி இருக்கிற யாரையுமே எனக்கு அடையாளம் தெரியாம இருக்கிறது சகஜமான விஷயமா? அம்மா பொம்மி, உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது நாம நடந்து போயிட்டு இருக்கும்போது தவறி கீழே விழுந்துடுறோம், இல்ல எதுலயாவது முட்டிக்கிறோம், இல்ல யாராவது தெரியாம ஏதாவது பொருளை வச்சு நம்ம தலையில அடிச்சிடுறாங்க. அப்படி நடக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம நாம தடுமாறி நிப்போம். இது சகஜமான அதிர்ச்சி தாம்மா. இப்ப நான் சொன்ன எல்லாமே சாதாரணமா நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் தான். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்துக்குள்ள திக்கு முக்காடி மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பவும் வந்துடுறோம். ஆனா உங்களுக்கு நடந்தது ரொம்ப பெரிய விபத்துமா, பெரிய விஷயம் இல்லையா? அதனாலதான் நீங்க ரெக்கவர் ஆகுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். புரியுதா? எப்போ சரியாகும்னு சரியா சொல்ல முடியாதா டாக்டர்? கூடிய சீக்கிரம் சரியாயிடுமா. சிஸ்டர், டாக்டர் அந்த டேப்லெட் எடுங்க. ஓகே டாக்டர். சித்தார்த், இந்த டேப்லெட்டை நான் ஃபாரின்ல இருந்து வர வச்சிருக்கேன். இத பொம்மிக்கு கொடுங்க. இது கிட்டத்தட்ட நம்ம பிரெயினை ரொம்ப சாந்தமா வச்சுக்கும். கூடிய சீக்கிரமே ஞாபகங்கள் திரும்ப வரும். அம்மா பொம்மி, சமீபத்துல இன்டர்நேஷனல் மெடிக்கல் மேகசின்ல இத படிச்சேன். அதனால உடனே உங்களுக்காக தான் ஃபாரின்ல இருந்து இத வர வச்சிருக்கேன். இந்த மாத்திரைகளை நீங்க ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டா உங்க ஞாபகங்கள் திரும்ப வந்துடும். டாக்டர், மொத்த மாத்திரையும் சாப்பிட்டா உடனே சரியாயிரும்ல? நான் அப்படியே சாப்பிட்டுறேன் டாக்டர். என்னப்பா? என்ன தாத்தா நீங்க யோசிக்காம பொம்மையை போய் கூட்டு வர சொல்றீங்க? அதுக்கு என்ன இப்போ? இவங்களை மீட் பண்ணி பேசினா பொம்மிக்கு பழைய நினைவெல்லாம் திரும்பறதுக்கு நல்ல வாய்ப்புப்பா இது. ஐயோ, அவங்க கிட்ட பொம்மி வேம்பு சார பத்தி கேட்டு அவங்க அப்படி ஒருத்தர் எங்க ஸ்கூல்ல வேலையே செய்யலன்னு சொல்லிட்டா என்ன ஆகும்னு யோசிச்சீங்களா? ஐயோ, என்ன தாத்தா இப்படி பண்ணிட்டீங்க? அத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே சித்தார்த். சரி வா வா, அவங்ககிட்ட ஏதாவது பேசி சமாளிப்போவா.
ஏமா பொம்மி, நல்லா இருக்கியாமா? ஆ, இவங்கெல்லாம் நீ படிச்ச ஸ்கூல்ல படிச்சவங்கம்மா. ஸ்கூலுக்கு பொன் விழா ஆண்டுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கம்மா. வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. ஸ்கூல்ல படிக்கிற காலத்திலேயே இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப துருதுருன்னு இருக்கும் சார். வீட்ல இருந்து ஸ்வீட் எல்லாம் கொண்டு வந்து பசங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு எல்லாம் கொடுப்பேன். அந்த ஞாபகம் இப்ப கூட என் மனசுலயே இருக்குதுமா. அப்படியா சார்? வேம்பு சார் இப்போ எப்படி இருக்காரு? எனக்கே ஞாபகம் வருது. நீ சொன்ன மாதிரி அவர் தமிழ் வாத்தியார் தான். ரொம்ப கண்டிப்பான ஆளு. உனக்கு கூட அவரு கிளாஸ்ல எடுத்திருக்காருமா. வேம்பு சார் ரொம்ப பிரமாதமான ஆளுமா. ரொம்ப நல்லா கிளாஸ் எடுப்பாருமா. அதுவும் நீனா தனி இஷ்டம் அவருக்கு. அவர் எப்பவும் ரிட்டையர் ஆகி போயிட்டாரு. அவரு இப்ப கூட எங்கேயோ இருக்கிறதா சொன்னாங்கம்மா. நான் சொல்றேன். அவரு வெளிநாட்டுல அவங்க பசங்க கூட இருக்காரு. கரெக்ட்மா. ரொம்ப சந்தோஷம் சார். இதை நாங்க எதிர்பார்க்கவே இல்ல சார். நாங்க இங்க வந்ததுக்கு ஏதாவது சின்னதா செய்வீங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்க செஞ்சிட்டீங்க. இத வச்சு பொன்விழா ஆண்ட பிரமாதமா கொண்டாடி விடுறோம். கண்டிப்பா சீஃப் கெஸ்டா நீங்க தான் வரணும். வர கண்டிப்பா பொம்மியையும் கூட்டிட்டு வர. ரொம்ப சந்தோஷம் சார். அப்ப நாங்க கிளம்பட்டுங்களா? சந்தோஷமா புறப்படுங்க. வேம்பு சார பத்தி அதெல்லாம் கேட்டுக்கலாமா? நான் கேட்டு சொல்றேன். உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ்மா. அந்த கத்தார் கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. அப்படியா? சந்தோஷம். அது மட்டும் கிடைச்சிட்டா போதும். நாம மாசம் ஸ்வீட்ஸ் அனுப்பிட்டே இருக்கலாம். அதுக்கு ரெகுலரா நமக்கு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். முதல்ல அந்த கான்ட்ராக்ட ஓகே பண்ண. சரிம்மா. கத்தார் கான்ட்ராக்ட பெரிய ஐயா பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காரு. இவங்க என்ன அதை ஓகே பண்றாங்க? இதை எப்படியாவது பூமி மேடத்துக்கிட்ட சொல்லி ஆகணுமே. பூமி, உன்னோட போன் கொஞ்சம் தாயே. இப்பதான் சார்ஜ் போட்டிருக்கேன். எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, என்னோட போனை நான் எங்கேயோ வச்சுட்டேன். அதான் போன் அடிச்சு எங்க இருக்குன்னு பாக்கணும். பாத்தியா, எங்கேயோ அடிக்குது. ஆனா எங்க அடிக்குதுன்னு தான் தெரியல. இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். இப்போ உன்னை ஏமாத்துறது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு கொஞ்சம் பாவமா இருக்கு. ஒரு போன் ஒன்று பண்ணிக்கிறேன். சரிங்க சார். என்ன லேண்ட்லைன் நம்பரா இருக்கு? ஒருவேளை அத்தை சொன்ன ஸ்பையா இருக்குமோ? ஹலோ அண்ணா, நீங்க எப்ப போன் பண்ணாலும் சரி, ஹலோங்கிற குரல் கேட்டாலும் அது நானா இல்லையான்னு தெரிஞ்சுக்க குரலை ஒரு முறை செருமுங்க. நானும் ஒரு முறை செருமிட்டு பேச ஆரம்பிச்சாதான் நீங்க பேசணும். அதுதான் நமக்குள்ள சிக்னல். இப்ப வரைக்கும் அவங்க செருமவே இல்லையே. அப்ப இது பொம்மி மேடம் இல்லையோ? ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? கண்டிப்பா இது பொம்மி மேடம் இல்ல. சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
எவ்வளவு திமிரு இருந்தா அவன் என்னையே ஏமாத்துவான். பூமி பூமி, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா? சொல்லுங்க, அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா? சாரிங்க, விஷயம் தெரியாம நாங்க கேட்டுட்டோம். அதனால என்ன, பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். அப்போ நாங்க கிளம்புறோம். ம், சரி வாங்க. மாமா, அஞ்சல, ஆ. அவங்களுக்குள்ள தீர்த்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அவங்க பேசி முடிச்சுட்டு வரட்டும். வா, சரிங்க, நாம போவோம். வாங்க. பூமி, அது வந்து நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. அவங்க சொன்னது உண்மையா இல்லையா? உண்மைதான் பூமி. ஆனா அந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் நீ உயிர் பொழைச்சாலே போதும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் அந்த குழந்தைய பத்தி நான் எதுவுமே உன்கிட்ட சொல்லல. உனக்கு ஒரு குழந்தை இருந்தது, ஆனா அது இப்ப இல்லைன்னு சொன்னா ஏற்கனவே முடியாம இருக்க நீ இன்னும் மனசு கஷ்டப்படுவன் தான் இது எல்லாத்தையும் நான் உன்கிட்ட இருந்து மறைச்சேன். புரிஞ்சுக்கோ பூமி. ஒரு குழந்தை என் வயித்துல இருந்தது கூட மறந்து போச்சுல. வேற வழி இல்ல, எனக்கு தான் எதுவுமே ஞாபகத்துல இல்லையே. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்பிதானே ஆகணும். நான் நம்புறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன், அதுக்கு மட்டும் நீங்க உண்மையை சொல்லுங்க. இவ்வளவுதான் விஷயமா, இல்ல இதுக்கு மேல வேற எதுக்காகவாவது என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்களா? என்ன பூமி இப்படி எல்லாம் கேக்குற? இல்ல, இதுவே அதிர்ச்சியா தான் இருக்கு. இதுக்கு மேல ஏதாவது பொய் இருந்தா சொல்லிருங்க, அதையும் சேர்த்து ஜீரணம் பண்ணிக்கிறேன். அதுக்காக தான் நான் கேக்குறேன். ஐயோ ஆண்டவா, பொம்மி கிட்ட நான் பேசுறது எல்லாமே பொய்ன்னு நான் எப்படி சொல்லுவேன்? இல்ல பூமி, வேற எதுவுமே பொய் இல்ல. மறுபடியும் யாராவது எதையாவது பொய் சொல்லிட்டாங்கன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. அப்படிலாம் வேற எதுவும் இல்ல பூமி. சரி, என்ன மன்னிச்சிரு பூமி. உனக்கு இப்படி ஆனதுல இருந்து நான் உன்கிட்ட சொல்ற உண்மைகள் ரொம்ப ரொம்ப கம்மி, பொய்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப போய் நான் உண்மையெல்லாம் சொன்னா நீ எப்படி தாங்கிப்ப? எனக்கு வேற வழி இல்ல பூமி. என்னோட இந்த நிலைமை வேற யாருக்கும் வந்துடக்கூடாது. கடைசியில நான் இந்த பொய்யும் சொல்லிட்டேன் தாத்தா. ஒரு பொண்ணு கிட்ட சொல்லக்கூடாத பொய்யே அவ பிரெக்னண்டா இருக்காங்கறதுதான். அப்ப அவளுக்கு ஞாபகம் இருந்தது, அதனால அது பொய்ன்னு அவளுக்கே தெரியும். ஆனா இப்போ பொம்மி ஒரு குழந்தை மாதிரி தாத்தா, எதுவுமே தெரியாம இருக்கா. அவகிட்ட போய் குழந்தை இருந்துச்சு, இந்த ஆக்சிடென்ட்ல அது கலைஞ்சிருச்சுன்னு சொன்னப்ப என் நெஞ்சே வெடிச்சிருச்சு தாத்தா. ஏப்பா சித்தார்த், அழாதப்பா. நீ பொய் சொன்னதுலாம் தப்பே இல்ல. பொம்மிக்காக தானே சொன்ன, அவ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே சொன்ன. கலங்காதப்பா சித்தார்த். பொம்மி, நான் கிண்டல்லாம் பண்ணல, உண்மையாதான் சொல்றேன். இந்த ட்ரெஸ்ஸ நானும் நீயும் ஒன்னாதான் கடையில போய் எடுத்தோம். நியூ இயர் பார்ட்டில இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு நீ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ண. என்னென்னமோ சொல்றீங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேனா? இதெல்லாம் நிஜமாவே நம்ப முடியல. நம்ப மாட்டல? நான் ஆதாரத்தோட காட்டவா? ஆதாரமா? வெயிட் பண்ணு.
தானா இல்ல யாராவது மூஞ்சில ஏன் மூஞ்சிய ஒட்ட வச்சிட்டீங்களா? போட்டோஷாப்லாம் ஒண்ணும் பண்ணல பூமி, இது நீயே தான். இந்த பாரு. போட்டோல நீ எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தியா? இது என்ன? இது நாம 2 பேரும் டான்ஸ் ஆடினது. என்ன சொல்றீங்க? டான்ஸ் ஆடினதா? ஆமா, டான்ஸ் தான் ஆடினோம். அந்த போட்டியிலையும் நீ தான் ஜெயிச்ச. என்ன நீங்க ஒரே ஷாக்கு மேல ஷாக்கா குடுக்குறீங்க. நான் டான்ஸ் எல்லாம் கூட ஆடுவேனா? அதுவும் இப்படி எல்லாம்? நீ எல்லா டான்ஸ்லயும் கில்லாடிதான். நம்ம வீட்ல நவராத்திரிக்காக போட்டி நடந்தப்ப நடிப்பு, நாடகம், பாட்டு, ஏன் பரதநாட்டிய போட்டி, இப்படி எல்லாத்துலயும் நீதான் பூமி ஜெயிச்ச. அதே மாதிரி இதையெல்லாம் நினைச்சுக்கோன்னு சொல்லி உன்னை என்கரேஜ் பண்ணி நான் தான் உன்னை இந்த வெஸ்டர்ன் டான்ஸா ஆட வச்சேன். வெஸ்டர்ன் டான்ஸா? அது வந்து அதான் ஃபாரின்ல ஆடுவாங்கல்ல, பேர் டான்ஸ், அந்த டான்ஸ். அப்போ எனக்கு டான்ஸ் இப்ப கூட ஆட வருமா? நம்ம மனசுல ஒரு விஷயத்த முடியும்னு நினைச்சா அத கண்டிப்பா நம்மால செய்ய முடியும். இதெல்லாம் ஒரு ரத்தத்திலேயே ஊறி போன விஷயம், எப்பவுமே மறக்காது.